உடல்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாகத்தை வெட்டிக்கிறாங்க ஒரு பழங்குடியின பெண்கள். அது என்ன பாகம், எதனால அவங்க அதை பண்றாங்க, அதை தான் டீட்டெயில்டா இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. ஸோ பழங்குடியினர் அப்படின்றவங்க நிறைய ஊர்கள்ல நிறைய நாடுகள்ல இருக்காங்க. ஒருத்தவங்களுக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்கும். ஒரு சிலர் உடையே அணியாம இருக்கலாம், ஒரு சிலர்லாம் கடலையே வாழ்வாதாரமா வச்சு கடல்லையே வாழக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அதுக்குள்ள போய் மீன் பிடிச்சி சாப்பிட்றது, கடல் மேலேயே வீடு கட்டி இருக்கிறது, இந்த மாதிரிலாம் ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. அப்படி ஒரு செட் ஆஃப் பழங்குடியினர் அவங்க தான் எத்தியோப்பியால இருக்கக்கூடிய ஓமோ பள்ளத்தாக்குல வசிக்கக்கூடிய முர்சி அப்படின்ற பழங்குடியினர். ஸோ இந்த போட்டோல தெரியக்கூடிய இந்த பழங்குடியினர்லாம் நீங்க வந்துட்டு சோஷியல் மீடியாவில் நிறைய இடங்கள்ல பார்த்துருப்பீங்க. நிறைய டிராவலர்ஸ்லாம் இங்கே போய் டிராவல் பண்ணிட்டு இவங்க கூட போட்டோஸ் எடுத்துக்கிட்டு அந்த வீடியோஸ்லாம் வந்துட்டு நீங்க நிறைய பார்த்துருக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. இவங்க உடல்ல இருக்கக்கூடிய முக்கிய பாகமான இந்த உதடை வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு இழுத்து அதுல வந்து அழகழகான திங்ஸ்லாம் வந்துட்டு வச்சுக்கிறாங்க. இதுதான் இவங்களுடைய அழகின் அடையாளமாக இருக்கிறது. ஸோ நம்ம இப்போ அதாவது சிட்டிஸ்ல வாழக்கூடியவங்க அப்படின்னு வரும்பொழுது ஒரு பியூட்டி ஸ்டாண்டர்ட்ன்ற மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. அதுலயும் சிலர் வந்து ஹேர் கலர் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், இல்ல அங்கங்க வந்து ஸ்டட்ஸ் குத்திக்கிறதா இருக்கட்டும், இல்ல டாட்டூஸ் போட்டுக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி அவங்களுடைய அழகை என்ஹான்ஸ் பண்ற விதமாக சில விஷயங்கள் அவங்களுக்கு பிடித்த மாதிரி பண்ணிப்பாங்க. பட் ரொம்ப ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இருக்கு. ஆனா பழங்குடியினர் அப்படின்னு வரும்பொழுது ஒரு செட் ஆஃப் பழங்குடியினருக்கும் ஒரு விதமான பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு அவங்களே வந்து வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த பழங்குடியின பெண்கள் வந்து அவங்களுடைய உதடுகளை களிமண் தட்டு வச்சு சொருகிக்கிறது மூலியமாக இவங்க ஒரு அழகான பெண்களா வந்து இவங்களை வந்து உணர்றாங்களாம். ஸோ இதன் அடிப்படையில் பியூட்டி இஸ் இன் த ஐஸ் ஆஃப் பிஹோல்டர் அப்படின்ற அந்த ஒரு ப்ராபவை வந்து நம்ம திரும்பவும் உறுதிப்படுத்தலாம். அதாவது அழகு அப்படின்றது இதுதான் அதுதான் அப்படி கிடையாது, பார்க்குறவங்களுடைய பார்வையில தான் இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ இங்க இருக்கக்கூடிய பழங்குடியினர் வந்துட்டு ஃபுல்லா இந்த மாதிரி ஒரு தட்டு வந்து வாயில வச்சுக்கிறாங்க. இதை வந்து நம்ம ஊர்களில் வந்து இது ஒரு பியூட்டி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொன்னா நம்மளால ஏத்துக்க முடியாது. ஆனா அவங்கள பொறுத்தவரையில அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு இது ஒரு அழகு சாதன பொருளாக இருக்குது. நம்மளுக்கு எப்படி தோடு வளையல்லாம் இருக்குதோ அந்த மாதிரி இது அவங்களை என்ன மாதிரி குறிப்பிடுதுன்னா அவங்களுடைய வலிமை, அவங்களுடைய அழகு, அவங்களுடைய கலாச்சாரம், இது எல்லாத்தையுமே மதிக்கக்கூடிய அந்த மதிப்பு, இது எல்லாத்தையுமே இந்த ஒரு அழகு சாதன பொருள் தான் வந்து குறிப்பிடுதான். பெண்கள் வந்து இங்க இருக்கக்கூடிய பெண்கள் பருவ வயதை அடையும் பொழுது அவங்களுடைய கீழ் உதட்டுல ஒரு பாகத்தை வந்து வெட்டிடுறாங்க. அதுதான் இந்த அளவுக்கு அப்படி நீளமா வளருது. நம்ம பாட்டி காலத்துலலாம் வந்துட்டு காதுல தோடு நல்லா பெருசா தொங்க விடுவாங்க, அதெல்லாம் வந்து இருக்கும். அந்த மாதிரி தான் இது வந்து உதடுல வந்து போடப்படுறதா பார்க்கப்படுது. இந்த ஒரு கலாச்சாரத்தை இவங்க ஃபாலோ பண்றதையும் தாண்டி இவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா மாடு அப்படின்னு சொல்லப்படுது. மாடை வந்து இவங்க ரொம்ப மதிக்கிறாங்க. இப்ப நம்ம கிட்ட எப்படி வந்துட்டு இவ்வளவு சொத்து இருக்கு, இவ்வளவு கார் இருக்கு, இவ்வளவு வீடு இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து எத்தனை பேர்கிட்ட எவ்வளவு மாடு இருக்கு அப்படின்றதுதான் அவங்களுடைய அந்த ஒரு ஸ்டாண்டர்டை வந்து குறிக்கிறதாக சொல்லப்படுது. ஸோ ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா வரதட்சணையே அவங்க மாடு தான் கொடுத்து விடுவாங்களாம். ஸோ இந்த மாதிரி அவங்க வீடுகளில் ஒருத்தவங்களுக்கும் வந்துட்டு இத்தனை மாடு இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த பழங்குடியினருமேவும் பொதுவாக எல்லா பழங்குடியினருமேவும் உலகத்தோட ஒத்து வாழ மாட்டாங்க. தனியாக அவங்களுக்குன்னு ஒரு ஐலாண்ட்லேயோ அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலையோ தான் வந்து தனித்து வாழக்கூடியவங்க. ஸோ இவங்களுமேவும் அதே மாதிரி தான் தனித்து வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ வயசாக எவ்வளோ பெருசா அந்த வாயில போடக்கூடிய அந்த ஒரு ஆர்னமெண்ட் அவங்க போடுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய அந்த ஒரு மதிப்பு உயர்றதாக அங்கே இருக்கிறவங்க வந்து கருதுறாங்க. ஸோ இந்த ஒரு யுனிக்கான மவுத் பீஸ்னே சொல்லலாமா, இல்லை இந்த ஜுவல் வந்துட்டு இந்த குறிப்பிட்ட பழங்குடியினர் அணிகிறத பற்றின உங்களுடைய கருத்து அண்ட் உங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு ஜுவல் என்ன, உங்களுடைய யூனிக்னஸ் என்ன, உங்களுடைய கருத்துக்களையும் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.